அப்புறம் தான் ஆண்டவர் சொல்றாரு. அடுத்த வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரிது, நீ நீ விரும்புகிறபடியே உனக்கு ஆகக்கடை. ஸ்திரியே, உன் விசுவாசம். நம்முடைய விசுவாசம் அருமையான விசுவாசம். சகோதரர்களே, நம்முடைய விசுவாசம் அருமையான விசுவாசம். சகோதரியே, நம்முடைய விசுவாசம் அருமையான விசுவாசம். இந்த அருமையான விசுவாசத்தை கொடுக்கிற அபிஷேகத்தோடு இந்த இடத்த விட்டு கடந்து போங்க. கொடிய பிசாசின் வேதனையாக இருந்தாலும், கொடிய வியாதியாக இருந்தாலும், கொடிய பலவீனமாக இருந்தாலும் சரி, கொடிய எதுவாக இருந்தாலும் சரி தான். வியாதியாக இருக்கலாம், பிரச்சனையாக இருக்கலாம், கடனாக இருக்கலாம், பிள்ளைகள் காரியங்களாக இருக்கலாம், பிசாசின் கொடிய வேதனையாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் அருமையான விசுவாசம் நமக்கு வேணும். ஆண்டவர் பதிலே சொல்ல மாட்டார். ஆண்டவர் யார் போய் எந்த ஊழியர் ரெக்கமெண்ட் பண்ணாலும் அதுக்கும் அவர் நான் உனக்கு வரலன்றுவார். அதோட போக மாட்டார். நான் பிள்ளைகளின் அப்பத்தை உனக்கு தரமாட்டேன்னு தான் சொல்லுவார். எது எப்படி இருந்தாலும் நம்ம விசுவாசத்தை என்ன செஞ்சாது, உண்மைதான்ப்பா, கீழே சிந்துற துணிக்கையாவது எனக்கு போட்டுருங்களேன் அப்படின்னு கேட்கணும். கேட்கும்போது ஆண்டவர் இறங்கிடுவார். மகளே, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவது. நம்ம கேட்குற எல்லாவற்றையும் கொடுக்கிற ஆண்டவர் இன்றைக்கு இறங்கி வந்திருக்கிறார். அந்த அபிஷேகம் இன்னைக்கு நம்ம மத்தியிலே கடந்து வந்திருக்கிறது. அந்த அபிஷேகத்தின் கிரியை நம்மளை காப்பாற்றி வருகிறது, நம்மளை வழி நடத்துகிறது. நம்முடைய வாழ்க்கையில அபிஷேகத்தினால் நிரம்பி வழி நடத்த ஆண்டவர் உதவி செய்கிறார். ஆண்டவர் கிருபை செய்கிறார். ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்க எல்லாரையும் இன்னைக்கு ஆண்டவர் என்ன செய்ப்பாரா தெரியுமா? ஆசீர்வாதத்தோடு. என்ன ஆசீர்வாதம்? அருமையான விசுவாசம். அந்த அருமையான விசுவாசம் என்ன பதில தரும்? சகோதரனே, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி. சகோதரியே, உன்